ஸோ இந்த ரம்ஜான் மாதம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயிலும் அதிகமாக அடிக்கி, கஸ்டமர் ஃபோனும் எடுக்க மாட்டேங்காங்க. ரொம்ப நேரம் வெயிலில் நின்றுட்டு இருங்க. ஒரு ஆர்டர் கஸ்டமருக்கு கால் பண்ணிவிட்டு கடைசி 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேன். கஸ்டமர் ஃபோனே எடுக்கலை. வேறு யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. லைன் பிஸின்னு வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் தான். இன்னொரு 3 நிமிஷத்தில் விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சாப்பாடு நான் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு கஸ்டமருக்கு நம்மளுக்கும் இதே கிடையாது. கஸ்டமருக்கு ஹேங்கர் இருக்கும் தான். ஆனால் உண்மையில் இரிட்டேட் ஆகுது. அந்த வெயில் அடிக்கும்போது, அந்த ஹீட் ஆகும்போது பயங்கரமாக இருக்குது. இப்படி தான் இருக்கும் இங்கே. இதுவும் இருக்கும் பார்த்துங்க. இது இப்படி தான் இருக்கும்ல, இதுவும் இருக்கும், இதுக்கு மேலே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வேலைக்கு வர்றதா இருந்தால் வாங்க. ஓகே. ஆனால் சம்பளம் வாங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். சம்பளத்தை இந்த கையில் வாங்கும்போது ஓ மை காட் நல்ல சம்பளம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கஷ்டத்தை அதே மாதிரி தான் அனுபவிச்சு ஆகணும். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஐடி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் லாகின் பண்ணேன். ஸோ லாகின் பண்ணி 5:10 லாகின் பண்ணேன். பண்ண உடனே ஒரு ஆர்டர் ஆப்போசிட்டில் தான். பட் நம்ம சுற்றி தான் வரணும். அதனால் அப்படியே ரோடை சுற்ற போயிட்டுருக்கேன். சுற்றிட்டு நேராக போய் அதை எடுக்கணும். இன்றைக்கி கண்டிப்பாக நேற்று நைட்டு இயர்லி மார்னிங் 12லேருந்து 3 மணிக்குள்ளே 4 ஆர்டர் எடுத்தோம். ஏன்னா 6 ஆர்டர் வந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த 2 ஆர்டர் எடுக்க மனசு இல்லை. சரியாக இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ரூம் போயிடும்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். அதனால் நேற்று 4, இன்றைக்கி எப்படியும் ஒரு 20 ஆர்டர் பண்ணணும். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே ஒரு 20 ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். பார்க்கலாம். இது போகிற எல்லா கடையிலும் டபுள் ஆர்டர் கிடச்சிச்சுன்னா ஓகே. ஆனால் மினிமம் என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜாக ஒரு 10 ஆர்டர் எடுத்துருவேன். ஸோ 10 ஆர்டர்னால் நேற்று ஒரு 14 தான் ஆகும். ஸோ சரிங்களா. அப்போ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு எடுத்தால் மேபி ஒரு 15க்கு மேலே. எனக்கு என்னோட தாட் 20 எடுக்கணும். பட் நம்ம நேற்று ஒழுங்காக எடுக்கல பார்த்தீங்களா. இயர்லி மார்னிங் ஒழுங்காக எடுக்கணும் நம்ம ஆர்டர். அதனால் இன்றைக்கி பெருசாக எடுத்து கணக்கு இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை பார்க்கணும், எடுக்கணும். ஸோ இன்றைக்கி நைட் 12 to மார்னிங் 3 வரைக்கும் செக்ஷன் இருக்குது. அந்த 3 மணி நேரத்தில் 6 ஆர்டர் இல்லை அதிகபட்சம் 7 ஆர்டர் எடுத்துட்டேன்னா செட்டு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதுக்காகும்போது 20 ஆர்டர் எடுக்கலாம். ஸோ எதுக்கு இந்த 20 ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஆர்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதம். கம்மியாக இல்லை, ஒரு 40 ஆர்டர் கம்மியாக இருக்குது. ஸோ 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 40 ஆர்டர் கம்மியாக இருக்குது. அந்த 40 ஆர்டரையும் பேலன்ஸ் பண்ணணும், அதிகமாக பண்ணணும். ஸோ 450க்கு மேலே பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பண்ணலாம். டைமிங்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 12 ஹவர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. பார்க்கலாம். ஆல்ரெடி 12 ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஓடுது. 12 ஓடுது, 13 ஹவர்ஸ் ஓடுது. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் பார்ப்போம். அது இந்த ஆர்டர் எவ்வளோ தூரம் அப்போ பக்கத்தில் தான் டபுள் ஆர்டர் வச்சுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போகிற கடையில் இப்போ ஸ்ரீலங்கன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஃபுல்லாக வேட்ஸ்லாம் பறக்கும் உள்ள. ஏன்னா தமிழ்காரங்க உள்ள யாரும் இருக்க மாட்டாங்கிற ஒரு தைரியத்தில் நல்லா தமிழில் கட்டாரத்து போடுவாங்க. அங்கே வாழ சிரிப்பாக இருக்கும். எந்த மெக்கானிக்காவது சைடு ஸ்டாண்டு போட முடியாத அளவுக்கு இதை ஸ்டாண்டை வெல்லிங் அடிப்பானாங்க. எங்கள் மெக்கானிக் அடிப்பாங்க, பைத்தியக்காரன். ஷவாய் காலி ஆல்காலி. இது வந்து ஒரு பெரிய ஷவர்மா கடை. இது நந்தி கடை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் பெங்காலி, பிலிப்பைன்ஸ் இருக்காங்க நினைக்கிறேன். 1-2 பேர் பிலிப்பைன்ஸ் இருக்காங்க. அங்கே இருங்க எவ்வளோ சிக்கன். ஸோ அது ஒரு பெரிய பாக்ஸ். அதுக்கு பின்னாலேயும் சிக்கன் இருக்குது, இங்கேயுமே சிக்கன் இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் சாப்பிட்லாம். ஒரு 12 ரியால் இருந்ததுன்னா நல்ல சாப்பாடு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். அதில் ஒரு பெரிய சிக்கன் பீஸ் வச்சு வேறு 6 ரியாலுக்கெலாம் இது இருக்குது. முழு சிக்கன் ஒரு பெரிய தட்டு நிறைய ரைஸ் வச்சு எவ்வளோ இருக்குன்னா ரேட்டை காணும் போயிடுச்சு. 36 ரூபா. ஸோ 1 மணி நேரத்தில் 3 ஆர்டரு என்ன முடிக்கலை. ஆனால் அது முடிச்சிடலாம். ஏன்னா அதுவும் பக்கம்தான் கொடுத்துருக்கான். சரிங்களா. 1 மணி நேரத்தில் முடிக்க முடியாது. நம்ம 5:15க்கு நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட் ஆர்டர்.
ஸோ இப்போ 5:53 தேர்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. அப்படிங்கும்போது 1 மணி நேரத்தில் 3 ஆர்டர் இப்போ முடிச்சிடலாம். பட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஆர்டர் கம்மியாகும். ஏன்னா இனிமேல் எல்லாரும் வெளியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நோம்பு முடிக்கணுங்கிறதுனால எல்லோரும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணுவாங்க, டபுள் ஆர்டர் வரும், அப்படி வரும். அதனால் நமக்கு ஆர்டர் கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருக்கும். ஆனால் இனிமேல் அப்படியே ஒரு 6:30க்கு அப்புறம் அப்படியே ஆர்டர் ஸ்லோ ஆயிரும். 9 o'clock வரைக்கும் ஸ்லோ ஆகும். அப்புறம் 10 கொஞ்சம் ஆர்டர் வரும், திருப்பி ஸ்லோ ஆயிரும். அப்புறம் 12 தான், 12லேருந்து ஆரம்பிக்கிறது 3 o'clock வரைக்கும் நல்ல ஆர்டர் வரும். நம்ம இன்னைக்கு எல்லா ஆர்டரும் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ரிஜெக்ட் பண்ணான்டான். ஏன்னா நேற்று நம்ம ஏர்லி மார்னிங் நம்ம வந்து 3 ஆர்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஒரு டபுள் ஆர்டர், ஒரு சிங்கிள் ஆர்டர் மட்டும் 3 ஆர்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால இனி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தாங்க, கரெக்டாக 6:06க்கு முடிச்சிடும் ஆர்டர், இந்த 3வது ஆர்டரை. அப்படின்னா நம்ம வந்து 1 மணி நேரத்தில் கரெக்டாக 3 ஆர்டர் முடிச்சிட்டோம். அதுதான் கணக்கு. ஏன்னா நம்ம வந்து 5:55 ஆமாம் 5:55 தானே, 5:15க்கு நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். நவ் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. 6:03க்கு 6:05க்கு நம்ம முடிச்சிடோம்னு சொல்லி கூகுள் சொல்லுது. பார்க்கலாம். ஆனால் முடிக்கிறனாலும் 1 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டோம். 3 ஆர்டர் முடிச்சிட்டோம். ஏன்னா 6:15 வரைக்கும் இருக்குல்ல, 1 மணி நேரம்னா 6:15 வரைக்கும் இருக்குல்ல. 5:15க்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் அது பிரச்சனை இல்லை. வாவ், இதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு 3 ஆர்டர் எடுத்தேன்னா செட்டு. ஆனால் வராதே, எனக்கு தான் தெரியுமே. ஆனால் இன்னைக்கு எல்லா இடமும் போகலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ எங்கேனாலும் ஓகே தான், போயிட்டே இருக்க வேண்டியதான். லாங் ஆர்டர்னாலும் ஓகே தான், ஷார்ட் ஆர்டர்னாலும் ஓகே தான், போயிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த நாளில் இருந்து முடிகிறது நோக்கி 15 நாள் இருக்கு. 15 நாள் கூட இருக்கும். சாரி, 18 நாள் இருக்குங்க. இந்த 18 நாளில் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 20 ஆர்டர்னு வச்சு கம்ப்ளீட் பண்ணால் வெயிட் ஐயோ எங்கேயோ போயிட்டு இருக்கேன் வண்டி. எல்லாரும் நோன்பு தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் ஆரம்பிக்கல. நம்ம இன்னும் சாப்பிடலங்க. வாவ், நல்ல ஒரு பில்டிங், நல்ல கலர், நல்ல லைட்டிங். அப்பார்ட்மெண்டா இல்லை பில்டிங்கா, வீடா இருக்குமோ? 8:22. 8 மணிக்கு நம்ம வந்து ஆர்டர் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட போயிருந்தோம். நல்லா சாப்பிட்டு இப்போ தான் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மொத்தம் டோட்டலாக 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 10 ஆர்டர்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். டெய்லி டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ பட் அதுக்கும் மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இன் கேஸ் த கஸ்டமர் does not respond, we update the communication method in case எம்மாடி பாடே நல்லா இருக்கியா, does not respond. Okay. Wow. தூக்கமாக இருக்குது. நல்லா சாப்பிட்ட பார்த்தீங்கன்னா தூக்கம் வருது. நான் போயிட்டு ஒரு செட்டு தோசை, நான் 3 தோசை, ஒரு கப் சாம்பார், கொஞ்சம் 2 கரண்டி சட்னி, அவ்வளோ இருந்தது. சரிங்களா? அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு தோசை, அப்போ 4 தோசை, ஒரு பெரிய கட்லெட், 4 பீஸ் கட்லெட்டில் சூர்யால் கட்லெட்டில் 1. ஸோ சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக, ஐ மீன் வயிறு ஃபுல்லாகலை, ஆனால் தூக்கம் வரும். அதுதான். ஆனால் நம்ம இன்றைக்கி எப்படியும் 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நின்று எடிட்டிங்கை முடிக்கணும். போல நேற்று எடிட்டிங் பண்ண ஃபுல்லாக முடிக்க முடியல. ஸோ 12 மணிக்கு முன்னாடி வரைக்கும், ஸோ நம்ம நேற்று சொல்லிடணும்ல, ஸோ அப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணிடணும். நான் நினச்சி 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதுக்கு மேலே பண்ண ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆர்டர் வரல. ஸோ 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கரெக்டாக 11:59க்கு ஒரு ஆர்டர் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். அட்லீஸ்ட் 13ஆவது கம்ப்ளீட் பண்ணிடலான்னு. கரெக்டாக 12:01க்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம நீ 12 தான், ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ ஒரு ஆர்டர் வந்துச்சா 12 மணிக்கு பிறகு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டபுள் ஆர்டர் கிடச்சிச்சு. சரி, ஓகே, 2 ஆர்டராக கிடச்சிச்சு. இப்போ நம்ம அதான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நர்கீஸ் தான். டோட்டலாக 7 கிலோமீட்டரு.
ஒரு கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ஒரு அடுத்த கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். சரி ஓகே எடுத்துகிறோன்னு சொல்லிட்டு டபுள் ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன். கடைக்காரனுக்கு எனக்கு கொஞ்சம் கிளாஷ் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சம் நான் ஒரு சண்டை வந்திருக்கும். கடைக்காரனா நம்மளே மாதிரி அங்கே வேலைக்கு நிற்பாங்களா வெண்டர்ஸ், அவங்களுக்கு எனக்கும் இப்போ கொஞ்சம் சண்டை வந்திருக்கும். அவன் வந்து நம்மளுக்கு 2 மெசேஜ் வந்திருக்குன்னா, இப்போ 2 ஆர்டர் வந்திருக்குன்னா 2க்கு மேலேயுமே ரெடி மெசேஜ் வரும். ஸோ ஆர்டர் ரெடினா ரெடி மெசேஜ் கொடுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய ஐட்டம். இப்போ நான் வண்டிக்குள்ளே வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐட்டம். இந்த ஐட்டம் ரெடி ஆகிறதுக்கு எப்படியுமே பார்த்தீங்கன்னாலுமே ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். அது அவனுக்குமே தெரியும். இது 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும்னு அவனுக்கே தெரியும். ஆனால் வேனுக்குன்னு ரெடி மெசேஜ் கொடுக்கான். அப்போ நான் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு போய் கேட்க, ரெடி ஆகலை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், நீ எதுக்கு ரெடி மெசேஜ் கொடுத்தேன்னா, அது எங்கள் கம்பெனி அவனோட ஹோட்டல் சைட்லேருந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம 10 நிமிஷத்தில் எல்லா பொருளும் ரெடி ஆன மாதிரி காமிக்கணும் அப்படின்னு. அப்போ நீ ரெடி கொடுக்கல, ரெடியே பண்ணல, ரெடி கொடுத்துட்ட அப்படின்னா கஸ்டமர் எனக்குலாம் கால் பண்ணி எதுக்கு நீ ஆர்டர் என்ன வாங்காமல் இருக்க, அந்த பொருள் ரெடி ஆகிட்டலாம் அப்படின்னு கேட்பாங்கன்னா அது எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ எனக்கு கோவம் வந்துட்டு நான் அப்போ வந்துட்டு சொல்கிறேன், நீ ஓம்பாட்டுக்கு இங்கே ரெடி கொடுத்துட்டு உட்காந்துருவேன், அங்கே போய் கஷ்டப்படுறது நாங்கள் தான். லேட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு பொருளுக்கு கேன்சல் அடிப்பாங்கன்னா அமௌண்ட் எங்கள் சேலரிலேருந்து போவோம்னா அதுக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் அது உங்கள் ஹேங்கரில் நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டான். நான் ஒன்றா சொன்னேன், இருக்கலே ஒஸ்ட்டு அவன்கிட்ட அப்படியே சொன்னேன், இருக்கலே ஒஸ்ட், நான் இங்கே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இருக்கலே ஒஸ்ட்டு வெண்டர்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சும்மா வேணாம் அப்படி கம்ப்யூட்டரில் லேப்பில் தட்டிட்டு ரெடி. அங்கே நிறைய பேர் அவன் ஒருத்தன் எனக்கும் முன்னால் இருக்கான். அவன் 25 நிமிஷமாக இருக்கான் அந்த ரெடி மெசேஜ் வாங்கிட்டு. சரிங்களா? நம்மளை ரெடி கொடுத்தாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ரெடி மெசேஜ் போகும், ஆர்டர் ரெடி அப்படின்னு. அப்போ நம்ம அதை இன்னும் வாங்கி பிக்கப் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா கஸ்டமர் ஃபோன் அடிச்சு கேட்பா, எதுக்கு லேட் ஆகுறம்பா. அப்போ நம்ம விஷயத்தை சொன்னாலுமே அவன் அதை நம்ப மாட்டாங்க. அது யாருமே அப்படி தானே, ரெடி மெசேஜ் வந்துருச்சு அப்போ அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கு அது புரிய மாட்டேங்க. அதாவது ஏன் மிஸ்டேக் இல்லை, அது நீங்கள் ஹேங்கரில் நம்ம போய் பேசுகிறோமா ஹேங்கரில் ஏன் ரெடி கொடுக்கணும், பொருளே ரெடி ஆகாமல் ரெடி கொடுக்குறது தப்பு தானே. ஸோ அதான் கொஞ்சம் நாள் ஃபைட் ஆகிருக்கும். பட் நம்மளுக்கு 2 ஆர்டர் வந்துருச்சு, அந்த இடத்துல நவுண்டலாம் அப்படிங்கிறதுனால அமைதியாக வந்துட்டேன். இல்லைன்னா பொருளே ஆகுது 3 இல்லை 3 12 இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ மொத்தம் 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3 o'clock நம்ம 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து 4 o'clock வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கிடச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாளைக்கு ஒரு 11 ஆர்டரோ இல்லை 12 ஆர்டரோ நாளைக்கு இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணோம்னா, ஏன்னா இன்றைக்கி நம்ம 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ நாளைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 ஆர்டர் 7 ஆர்டராக கம்ப்ளீட் பண்ணாலுமே ஒரு 15 ஆர்டருக்கு மேலே போகலாம் மேபி. ஏன்னா ஒரு 6 ஹவர்ஸில் ஒரு 8 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுது. டபுள் ஆர்டராக கிடச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா டபுள் ஆர்டர் எல்லா டைமும் கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? அதனால ஒரு 7 ஆர்டரோ 8 ஆர்டரோ கிடைச்சா லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை கொடுக்கணும். இந்த ஆர்டர் கொடுக்குற இடத்துல வேறு கடையே கிடையாது, திரும்ப சிட்டிக்குள்ளே தான் போகணும். இதுதான் விஷயம். இப்போ நம்ம இங்கே எங்கேயா ட்ராப் பண்ணுறோன்னா இல்லை பக்கத்தில் நிறைய கடை இருக்குது, திருப்பி ஆர்டர் வரவங்க சொல்லலாம், பட் வராது. அதுதான் ஒரு விஷயம். இப்போ இந்த கடையிலலாம் நின்னோன்னா நல்லா ஆர்டர் வரும், டபுள் ஆர்டரே வரும். ஏன்னா அது ஃபுல்லாக மந்தி கடை. இப்போ என்ன ஒரு 4:49 எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்கன்னு வைங்களேன். 4:49 5 o'clock 4:49 தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டரும் இருக்காது. அதுக்கு மட்டும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி மந்தி கடை அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போனால் டபுள் ஆர்டர் கிடைக்கும். பட் நமக்கு தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே சிங்கிள் ஆர்டர் தான் கிடச்சிச்சு. அந்த முதல்ல கிடச்சி டபுள் ஆர்டரை தவிர. இதே என்ன வண்டி எங்கே கொண்டு விடுறான்? .1 கிலோமீட்டர் 80 தான் அந்த இதுக்குள்ளன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ரெசிடென்சி ஏரியா, ஸோ ப்ரைவேட் ஏரியாக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சிக்னலை தாண்டினா ஓகே. சிக்னலுக்கு இங்கேனா தான் கொஞ்சம் பிரச்சனை. நம்ம அது யூட்டர்ன் போட்டு உள்ளது 1/4 மணி நேரம் நிற்கணும், ட்ராப் ஓப்பன்னு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:41 ஆகுதுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 3:30 செக்ஷன் முடிச்சிடணும்னு தான் நினச்சேன். கரெக்டாக நான் ஆஃப் பண்ண போகும்போது பார்த்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம ஆல்ரெடி 8 ஆர்டர் பண்ணிட்டோம், இதோ ஒன்று எடுத்தால் 9 ஆர்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். கரெக்டாக 4:15 போயிட்டு 4:21 போய் அந்த ஆர்டரை கொடுத்தேன். சரிங்களா? 4 மணிக்கு அக்செப்ட் பண்ணேன், 4:21 போய் கொடுத்தேன். 20 நிமிஷத்துக்கு ஆர்டர் கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
ஸோ டெய்லி நமக்கு என்ன 20 ஆர்டர்ஸ் தேவைப்படும் சரிங்களா. அதனால நம்ம இன்னைக்கு 9 ஆர்டர் பண்ணிடுவோம்னா நாளைக்கு 11 ஆர்டர் பண்ணோம். ஸோ நம்ம நார்மலாக ஒரு 3 மணி நேரம் வேலை பார்த்தா நான் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு 7 ஆர்டர் கிடைக்குது. நம்ம 6 மணி நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு 10 கிடைச்சிரும். ஸோ நாளையிலேருந்து நம்ம எப்படி ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். ஸோ டெய்லியுமே ஒரு 4 o'clock வரைக்கும் ஒரு செக்ஷனை புக் பண்ணிவிட்டு நைட் எப்படி பார்த்தாலும் ஒரு 8 ஆர்டராவது, ஐ மீன் 4 மணி நேரத்தில் 8 ஆர்டராவது கிடைக்கிற மாதிரி பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, பகலில் போகிறோம் பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து ஒரு 11 ஆர்டர் கிடைக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ மொத்தமாக ஒரு 20 ஆர்டர் எனக்கு டெய்லியும் தேவைப்படுது. அதுதான் இந்த மாதம் ஃபுல்லாக நான் பண்ண போகிற ஒரே ஒரு வெறியான ஒரு செயல்னா 20 ஆர்டர் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன். டிராஃபிக் ரூல்ஸ் மீறுவேன், ஸ்பீடாக போவேன், சிக்னல் ப்ளீச் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். எனக்கு தேவை 20 ஆர்டர் டெய்லியும். ஸோ 16 நாள் இருக்கணும். 16 நாள் 20 நான் பண்ணி ஆகணும். அதுக்கு நான் எதுனாலும் பண்ணுவேன். ரூல்ஸ் பிரேக் பண்ணுறதும் சரி, சாடாமல் கூட ஓட்டுவேங்க. 20 ஆர்டர் முடிச்சுட்டு வந்துட்டு ரூமில் கூட உட்காந்து நல்லா சாப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் ஓகேங்க. 16 நாளில் 20 கணக்கு வச்சு நம்ம ஆர்டர் பண்ண முடியுமா இல்லையான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் நம்மளா இல்லை இந்த சவுதி மக்களான்னு பார்க்குவேன்.